ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன ரொம்ப 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 ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாமாக இருந்துச்சு. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. சரி, ஓகே. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ எத்தனை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கொஸ்டின் பேப்பரில் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷனாக. ஓகே, இது வரலும் பேசணும் வரலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சு வரலாம். ஓகேவா? ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போட்டுக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, கட் ஆஃப் கேட்டாங்க. அவங்களுடைய மார்க்குக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போட்டி போட்டுக்கிட்டு கேட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா போன வருஷம் இந்த இன்ட்ரெஸ்ட்டு இந்த அளவுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மார்க்கு கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னுடைய ப்ரிடிக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, ஸோ எத்தனை கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம போட முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்ம இப்போ ஒரு தெளிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணிடலாம், கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எதாவது கம்மியாக வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம எத்தனை மார்க்ஸ் எடுக்கலாம், இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையிலும் எத்தனை மார்க் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இந்த குரூப் 4 ஓகேவா, இந்த குரூப் 4 2025 ஓகேங்களா பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? தமிழ்னுடைய ரேஞ்ச் என்ன, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னுடைய ரேஞ்ச் என்ன, அதேமாதிரி ஜிஎஸ்னுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி டஃப். ஓகேங்களா? வெரி டஃப். இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85+ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு புக்லேருந்தே கேட்டாங்க. ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு அந்த தந்தம் கொஸ்டின், ரொம்ப ஓல்டு கொஸ்டின் புக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அந்தமாரி இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பக்கமாக ஒரு 10 to 15 கொஸ்டின் கேட்டாங்க. அதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதே வந்து நம்ம டஃப்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா? சரி, அதை விடுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ கேட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸுக்கு பக்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் ரேஞ்சில் இருக்குது. மீதி எல்லாமே சிலபஸ்ன்னு சொன்னாலும் சிலபஸில் இருந்தாலுமே ஓகேவா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அவுட் ஆஃப் புக்கில் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90+ போட்ட ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூ புக்கும் படிச்சிருக்கிறேன், ஓல்டு புக்கும் படிச்சுட்டு போனேன், சிறப்பு தமிழும் படிச்சுட்டு போனேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் படிச்சுட்டு போனேன். ஓகேங்களா? இந்த மாதிரி படிச்சுட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கில் கேட்டால் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஒரு 40 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இந்த 60 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 60 கொஸ்டின்ஸில் அந்த மைண்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். நல்லா படிச்சுட்டு போனவனா இருந்தாலும் சரி, படிக்காத போனவனா இருந்தாலும் சரி, மாடரேட்டாக படிச்சுட்டு போனவனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த 60 கொஸ்டின்ஸ் அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட நாலேஜ், ஆல்ரெடி படித்த புக்ஸு, இந்த நாலேஜ் எல்லாம் வச்சு அவங்க ஒரு கெஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டா ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டேலண்ட்டு. ஓகேவா? அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் டேலண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் கலைச்சொற்கள்லாம் கெஸ் பண்ணலாம், இலக்கணத்தெல்லாம் கொஞ்சம் கெஸ் பண்ணி போடும்போது இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஓகேங்களா, இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 2025 பொறுத்தவரையிலும் தமிழில் நம்மளால் எவ்வளோ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ஓகேங்களா? 75 அப்படிங்கிறது வந்து போடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்ல ஓல்டு புக்கும் 6 to 12 தரவாக இருந்திருக்கணும், நியூ புக்கும் 6 to 12 தரவாக இருந்திருக்கணும், சிறப்பு தமிழ் 11th 12th தரவாக இருந்திருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா தரவாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்கப்பட்ட கேள்வி இந்த நான் சொன்ன புக்ஸில் எதுலேயுமே வரல அப்படின்னு இருந்தாலுமே அவங்க ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன பண்ணலாம்னா இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ 75ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
நல்ல ஸ்கோரு, நல்லா படிச்சோம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோரு. ஸோ எல்லாத்தாலையும் இந்த 75 பண்ண முடியாது. நம்ம கிட்ட கேட்ட வரலும் சார் 40 வரதே கஷ்டம், 50 வரதே கஷ்டம், புக்லேருந்து வரல, அங்கேருந்து வரல, எல்லா புக்கும் படிச்சுட்டு போனேன். இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ நீங்கள் 75 இன்கேஸ் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் அட்டம்ப்ட். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் அட்டம்ப்ட். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 போட முடிஞ்சா இதுதான் டாப்பு. ஓகேங்களா? 80 போட முடிஞ்சா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு. 80 போடுறது வந்து வந்ததுன்னா ரொம்ப ரேராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ போன தடவை எப்படி 90 போடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோமே அதுமாரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 75 போடலாம். மிஞ்சி போனால் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வரலும் முடியும்னா பெஸ்ட் டாப்பர். தமிழில் வந்து டாப்பர். பட் 75 போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்கோர் தான். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். 75 to 80 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் பண்ண முடியும். நீ எப்பேற்பட்ட தமிழ் ஃப்ளவராக இருந்தாலும் சரி இதை தான் பண்ண முடியும். ஓகேங்களா? 80க்கு மேலே ஒரு மார்க் கூட எடுக்கிறது ரொம்ப 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 டஃப். 75க்கு மேலே எடுக்கிறதே டஃப் தான். ஓகேவா? 75க்கே நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப திங்க் பண்ணி இதுக்கு கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் 1.5 மணி நேரம் ஒதுக்கி இருக்கணும். எக்ஸாம் ஹாலில் 1.5 மணி நேரம் ஒதுக்கி இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், 75 வர அளவுக்கு உங்களால் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ இதில் 75 to 80 போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மேக்ஸுக்கு ஜிஎஸ்க்கான டைமும் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா போன தடவை கொஸ்டின் பேப்பரினுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 91 பேஜ் இருந்துச்சு. இந்த தடவை 123 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? வேறதால வந்து பார்த்தீங்கன்னா 32 பேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 32 பேஜும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா 32 பேஜ். ஸோ படித்து பார்த்து நம்ம ஜிஎஸ் ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம படித்து பார்த்து எல்லாமே மல்டி ஆப்ஷன் கொஸ்டின்ஸு கூற்று காரண டைப் கொஸ்டின்ஸாகவே இருந்துச்சு. டைரக்ட் கொஸ்டின்ஸு சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு எழுதுறதுக்கான ஒரு நேரமே கண்டிப்பாக இருக்காது. ஆல்ரெடி நம்மளுக்கான பாதி நேரத்தை வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் காலி பண்ணிடுச்சு. மீதி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் போடுறதுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அப்படிங்கும்போது ஜிஎஸ் எப்படி படித்து பார்த்து எழுத முடியும்? ஓகேங்களா? அப்போ இந்த தமிழினுடைய டஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம 90க்கு எப்போ வேலை போட்டணும்னு சொல்லி பிளான் போட்டவங்களுக்கும் காலி பண்ணி விட்டுருச்சு. அதே மாதிரி ஜிஎஸும் மேக்ஸும் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிடுச்சு, நம்மளுக்கு நேரத்தை வந்து காலி பண்ணிடுச்சு தமிழ். ஓகேவா? அப்போ தமிழ்னால எவ்வளோ பிரச்சனை வந்துருக்குது பாருங்க. ஓகே, ஸோ அதை அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின் பொறுத்தவரை 20 தாராளமாக போடலாங்க. ஓகேங்களா? மேக்ஸ் இந்த எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? போடலாம். அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக படித்து பார்க்கறதுக்கு டைம் இல்லை, ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ எக்ஸாம் ஹாலில் ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜிஎஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 போட்டாவே வந்து ரொம்ப 50 தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 தான் போட முடியும். கண்டிப்பாக படித்து பார்த்து ஆன்சரை ஃபுல்லாகவே பண்ண முடியாது. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் படிக்காம கடைசி டைம் ஆகி போச்சுன்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு வந்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன நிலைமையில எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக ஜிஎஸ் பொறுத்தவரை ஒரு 50 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஓவராலாக வச்சு பார்க்கும்போது என்ன ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 145 to 150 இதுதான் அதிகம் இது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் 145 to 150 அப்படிங்கிறது இதுதானே பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120 ப்ளஸ் அதிகமாக இருக்கிறாங்க, அதை விட கம்மியாக 130 ப்ளஸ் இருக்கிறாங்க, அதை விட கம்மியாக 140 ப்ளஸ் இருக்கிறாங்க. இந்த 150 ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரேராக சொல்கிறாங்க. இந்த 140 ப்ளஸ் ஓரளவுக்கு இருக்கிறாங்க, 130 ப்ளஸ் நிறையா இருக்கிறாங்க. புரியுதுன்னா 120 ப்ளஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ 120 ப்ளஸ் விடுங்க, 130 ப்ளஸ்ஸையும் கூட விடுங்க. இப்போ 140 ப்ளஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்கடுத்து இந்த 140 to 150. ஓகேங்களா? அந்த 140 to 150 இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடவை அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 to 150 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கட் ஆஃப்னுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்டவர்களும் நம்ம விசாரிச்சவர்களும் இந்த 140 to 150 அதிகமாக வரல. இந்த போலிங் போடுறோம் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி காட்டுறாங்க. பட் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சு வரலும், நம்ம நேரடியாக விசாரிச்சு வரலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 140 வந்துருக்குது, 145 வந்துருக்குது, 150 வந்துருக்குதுன்னு யாரும் வரல. ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்துக்கிறீங்க, 140 எடுத்துக்கிறீங்களா, 145 எடுத்துக்கிறீங்களா, 150 எடுத்துக்கிறீங்களா, ஓகேங்களா, 120 130 எது இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்ன கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு போகல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால இப்போதைக்கு வந்து இந்த குரூப் 4 2025 எக்ஸாமில் இந்த ஸ்கோர் தான் பண்ண
முடியும் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ அதனால யாரும் ஒரி பண்ண வேணாம். இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்க்ஸ் ப்ரிடிக்ஷன் தான் போடுறேன். நான் இன்னும் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு வரல. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு வரேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, ஓகேங்களா, எவ்வளோ பண்ண முடியும், ஓகேங்களா, என்னது ஏதாவது ராங்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நீங்கள் உங்களுடைய கணிப்பு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஒரு டாப்லேயே வந்து இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரிடிக்ஷனாக இருக்குது. நான் கட் ஆஃப் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.